ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் டீ போடுற டைமில் நல்ல மொறுமொறுன்னு சுலபமாக செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான கோதுமை போண்டா எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த போண்டா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அடுத்ததாக ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இதோட பொடிப்பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடிப்பொடியாக நறுக்கின மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் கெட்டியான பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி. பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி போண்டா போட்டால் கீழே விழுகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம போட்டுடலாம். ஆயில் சூடானதும் நம்ம போண்டாவை போட்டுற வேண்டியதுதான். நான் கொஞ்சம் பெரிய பெரிய போண்டாவை போடுறேன், நீங்கள் வேணால் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். ஒரு சைடு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லைட் கோல்டன் ஆகிருக்கு. இப்போ அப்படியே திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் கோல்டன் கிறிஸ்பியாக வர வரைக்கும் விட்டு எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்களா, நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் அடுத்த பேட்ச் அதே மாதிரி போட்டுக்கிறேன். அதுவும் ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பராக 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா மொறுமொறுன்னு அருமையாக ரெடி ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் செஞ்ச அளவில் இந்த மொறுமொறுன்னு கோதுமை போண்டாவை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி ருசியான கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. அருமையான இந்த போண்டாவை டீ அல்லது காஃபியோடவோ இல்லை தேங்காய் சட்னியோடவோ வச்சு சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.